இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். டீசல் கப்பல் மார்ச் 25 இலங்கைக்கு வருகிறது. அமைச்சர் நலிந்த ஜெயதிசா அறிவிப்பு. மயக்க மருந்து கொடுத்து கொள்ளை, கிணற்றில் வீசப்பட்ட தாய் உயிருடன் மீட்பு, மற்றொரு பெண் சடலமாக மீட்பு. அம்பலாந்தோட்டை பிரதேசத்தில் 2200 லிட்டர் டீசல் பறிமுதல், ஒருவர் கைது. ஈரான் இஸ்ரேல் மோதல் உச்சம். டிமோனா அணுசக்தி மையத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. எதிர்வரும் மார்ச் 25 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். ஏற்கனவே மார்ச் 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது டீசல் கப்பலும் வரவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு தாந்தாமலை பகுதியில் இளம் தாய் ஒருவரை கிணற்றுக்குள் வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் மற்றும் மற்றொரு பெண்ணின் மரணம் தொடர்பாக தம்பதியினர் உட்பட 3 அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு பகுதியில் நடந்த இச்சம்பவத்தில் காஞ்சனாங்குடாவை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் 22 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளம் தாயொருவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு கொடுத்து அவரின் தங்க நகைகளை கொள்ளையிட்டு பின்னர் அவரை பாழடைந்த கிணற்றில் தள்ளியுள்ளனர். அவரின் 2.5 வயது குழந்தை வயலில் வீசப்பட்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. அதே கிணற்றில் மற்றொரு பெண்ணின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அவரையும் இதே முறையில் தாக்கியதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். சிசிடிவி ஆதாரங்களின் மூலம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பலாந்தோட்டை மாமடல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அனுமதி பத்திரமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2200 லிட்டர் டீசலுடன் சந்தேக நபர் ஒருவர் ஹூங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹூங்கம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்ட டீசல் கையிருப்பும் மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் அம்பலாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். தனது அணுசக்தி மையத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் அணுசக்தி மையம் அமைந்துள்ள டிமோனா நகர் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. அணுசக்தி அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காக நிதானத்துடன் செயற்படுமாறு ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ள பின்னணியிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிமோனா நகரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை தாக்குதலில் 47 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.